Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. Already நம்ம long sentences எப்படி எழுதுறது அப்படிங்கறது ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் வீடியோ பார்க்கிறோம். இதே வீடியோவை நம்ம கிராமட்டிக்கலாவும் லேர்ன் பண்ணலாம். அதாவது கிராமர் லெசனாவும் லேர்ன் பண்ணலாம். இதே கிராமர் லெசனா வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு நார்மலா ஒரு கன்வர்சேஷன் பிராக்டிஸ்ல ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி ஸ்பீச் பண்றது, அதாவது பேசுறது, எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. மழை பெய்தாலும். சோ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரோட ஆன்சரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். சோ மழை பெய்தாலும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்? In spite of the rain. In spite of the rain அப்படின்னா மழை பெய்தாலும். So the next sentence, இதோட இந்த சென்டென்ஸ் நம்ம இணைக்கலாம். மழை பெய்தாலும் நீங்க எதுக்கு அடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா, குழந்தைகள் விளையாட வெளியே சென்றனர். அதாவது மழை பெஞ்சாலும் குழந்தைங்க வெளியே விளையாட போனாங்க அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ in spite of the rain அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப அடுத்த சென்டென்ஸ்க்கு நீங்க சேர்த்து எழுதும் போது எப்படி ஆன்சர் வரும்னா, in spite of the rain, the children went out to play. The children went out to play. The next sentence, ரயில் தாமதமாக வந்தாலும், அதாவது ட்ரெயின் லேட்டா வந்தாலும் அப்படின்னு சொல்றோம். தாமதமா வந்தாலும் அதுக்கு என்ன சொல்லணும்? despite the train being late. அதாவது தாமதமாக வந்திருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம், வந்தாலும் அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா நம்ம தமிழ் டிட்டோ டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சோ despite the train being late. இப்போ இதோட நீங்க எந்த வாக்கியத்தை சேர்க்கணும்னா, ரயில் தாமதமா வந்தாலும், ட்ரெயின் தாமதமா வந்தாலும் அவ அதுக்காக காத்திருந்தா, அதுக்காக அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம மேக் பண்ணும்போது, கம்பைன் பண்ணும்போது என்ன வரும்னா, despite the train being late, she waited for it. She waited for it. The next one, குழந்தை தூங்கும் போது அப்படின்னு சொல்றோம். சோ குழந்தை தூங்கும் போது இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? As the child is sleeping. As the child is sleeping னா குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. இது as the child is sleeping அப்படின்னா குழந்தை தூங்கும் போது. சோ குழந்தை தூங்கும் போது தயவு செய்து மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ இதோட நம்ம எந்த சென்டென்ஸ் மேக் பண்ணணும், நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா, please speak softly. So please speak softly அப்படின்னா என்ன? தயவு செய்து மெதுவா பேசுங்க. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது எல்லா விளையாட்டுகளிலும். அப்ப எல்லா விளையாட்டுகளிலும் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? of all the games. of all the gamesனா எல்லா விளையாட்டுகளிலும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ எல்லா விளையாட்டுகளிலும் எனக்கு கால்பந்து மிகவும் பிடிக்கும். அதாவது கால்பந்துனா ஃபுட்பால். எனக்கு ஃபுட்பால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இதை எப்படி நம்ம ஃபுல் சென்டென்ஸா கொண்டு வர்றது? Of all the games, I like football the most. அப்படின்னா என்ன? எல்லா விளையாட்டுகளிலும் நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ அதனால I like the football மட்டும் சொல்லாம the most அப்படிங்கிற வார்த்தையையும் நீங்க சேர்த்துக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. வகுப்புல உள்ள, அதாவது கிளாஸ்ல உள்ள அனைத்து சிறுவர்களிலும், கிளாஸ்ல உள்ள எல்லா சிறுவர்களிலும் அப்படிங்கும் போது இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும்? Of all the boys in the class. Of all the boys in the class. வகுப்புல உள்ள, கிளாஸ்ல உள்ள எல்லா சிறுவர்களிலும் ராஜு வேகமாக ஓடுகிறான். சோ இதோட நான் எந்த சென்டென்ஸை இப்ப சேர்க்க போறேன்? ராஜு வேகமாக ஓடுகிறான். சோ இப்ப இதை எப்படி நம்ம சொல்லணும் சேர்த்து? Of all the boys in the class, Raju runs the fastest. ஏன் நம்ம ராஜு runs fast ன்னு சொல்லல, fastest ன்னு சொல்றேன்னா, நம்ம இந்த எல்லா பாய்ஸையும் விட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல ராஜு runs the fastest அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எதிர்பாராத விதமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த எதிர்பாராத விதமா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, accidentally. accidentally அப்படின்னா எதிர்பாராத விதமா எங்களால திருமணத்துல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்றோம். எங்களால திருமணத்துல போய் கலந்துக்க முடியல. ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல போய் உங்களால என்ன பண்ண முடியல? கலந்துக்க முடியல. சோ இத நம்ம சேர்த்து எப்படி சொல்லலாம்? accidentally, okay, we could not attend the
மீட்டிங். அப்ப என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட்லி எதிர்பாராத விதமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அடுத்தது நெகட்டிவா தான் ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? We could not attend the wedding அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் ஒரு ரெண்டு சின்ன வாக்கியத்தையும் பெரிய வாக்கியத்தையும் இணைக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துறேன். நீங்க இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க. ஆன்சரையும் செக் பண்ணலாம். ஓகே. இப்போ ராதிகா மட்டுமில்ல அப்படின்னு சொல்லலையா, அதாவது அவ மட்டுமில்லன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ராதிகான்னு சொல்ல உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு நேம போட உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா அவ மட்டும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ ராதிகா மட்டும் இல்ல, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? அடுத்தது ஃபுல் சென்டென்ஸா பார்த்தோம்னா ராதிகா மட்டும் இல்ல, அதாவது அவ மட்டும் இல்ல, அவளோட தோழியும் நிகழ்ச்சியை வந்து ரசிச்சு பார்த்தாங்க. ஓகேவா? ரசித்தனர் அப்படின்னா அவங்க ரசிச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறோம். சோ இத நம்ம ரெண்டையும் சேர்த்து ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸா எப்படி சொல்லலாம்? சோ ஆன்சரை ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட ஆன்சர் பாருங்க. ராதிகா மட்டும் இல்ல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா, not only ராதிகா, இல்லனா எப்படி சொல்லலாம்? not only she அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது எப்படி வரும்? ராதிகா மட்டும் இல்ல, அவளோட தோழியும் நிகழ்ச்சியை ரசிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை சேர்த்து நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, not only ராதிகா, ஓகே, பட் ஆல்சோ அவளுடைய தோழிகளும் அப்படின்னு சொல்லும் போது என்னது? பட் ஆல்சோ her friends என்ன செஞ்சாங்க? நிகழ்ச்சியை ரசிச்சாங்க. என்ஜாய் த ஷோ. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.